நீங்க 2 பேரும் என் ரூமுக்கு வாங்க. உங்க 2 பேர்கிட்டயும் நான் பேசணும். வாக்கா. டே கௌதம், நான் அப்பவே நினைச்சேன்டா, உங்க அம்மா கோவில்ல இருக்கும்போதே ராகினி சித்தி ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா. அப்பத்துல இருந்தே ஜெயா கொஞ்சம் சீரியஸா தான் இருந்தா. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலடா. இந்த ராகினி தான் ஏதாவது சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதான் நான் பார்த்தேன். வேற என்னப்பா, அம்மா கிட்ட இவங்க 2 பேரையும் பத்தி தப்பா சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு புதுசாப்பா, விடுங்க. ஆனா உன்னுடா, இந்த உலகத்துல பொண்டாட்டிய சமாளிக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. கூட இருக்கிற பொண்டாட்டியோட தங்கச்சிய சமாளிக்கிறது இருக்கு தெரியுமா? அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு யாருக்கும் தெரியல. அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? டேய், நீ நானு சொன்னது ராகினி மாதிரி. சரி சரி. குசும்பு. என்னாச்சோ? என்னடா பேசணும்னு உள்ள கூட்டிட்டு வந்து சின்ன குழந்தைங்களுக்கு போடுற நகையெல்லாம் காமிக்கிறாளேன்னு யோசிக்கிறீங்களா? அம்மா அத்தை, இதெல்லாம் நான் இந்த வீட்டு பேர குழந்தைங்களுக்காக வாங்கி வச்சது. சுபா கல்யாணம் ஆகி இங்க வந்த உடனே கொஞ்சம் வாங்கினேன். ஹேமா கல்யாணம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வாங்கினேன். இதோ காவியா கர்ப்பமா இருக்கும் போதுன்னு இப்படி ஒண்ணு ஒன்னா பார்த்து பார்த்து வாங்கி வச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் இதை என் பேர பிள்ளைங்களுக்கு போட்டு பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த குடும்பத்துக்குன்னு ஒரு வாரிசு இல்லையே. இதெல்லாம் என்ன என் பீரோல பூட்டி வைக்கிறதுக்கா நான் வாங்கினேன்? சொல்லுங்க. அத்தை கொஞ்சம் தயவு செஞ்சு உணர்ச்சி வசப்படாம இருங்க. இத பாரு, ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்க வீட்டுல உங்களுக்கு 4 பசங்க இருந்தோம் ஒரு பேர குழந்தை கூட இல்லையா? என்ன உங்க பசங்களுக்கு ஏதாவது குறையான்னு என்கிட்ட நேரடியாவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? இத பாருங்க, லைஃப்ல என்ன வேணாலும் எப்ப வேணாலும் கிடைச்சிராது. அந்த காலத்தை தவற விட்டுட்டா அதுக்கப்புறம் நீங்க தான் வருத்தப்படணும். சுபாவும் அன்னைக்கு அப்படி விட்டுட்டு தான் இப்ப ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருக்கா. நடக்கிறப்போ நடக்கட்டும்னு இருந்துட்டு இப்ப அவஸ்தைப்படுறா. அவ திருப்திக்காக தான் நான் அவளை மதுரைக்கு அனுப்பி வைக்கிறேன். எனக்கு என்னமோ அவளுக்கு குழந்தை பிறக்கும்னு நம்பிக்கையே இல்ல. அத்தை, அத்தை இல்ல அத்தை. இப்போ இருக்கிற மெடிக்கல் டெக்னாலஜி. இங்க பாரு, நீ பேசாத. நான் ஒண்ணு இதெல்லாம் உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ எதுவும் பேசாத. இப்போ ஹேமா கர்ப்பமா இருக்கா. ஆனா காவியாவுக்கு அப்படி நடந்ததுல இருந்து எனக்கு பயமா தான் இருக்கு. காவியாவை நான் அப்படி பாத்துக்கிட்டேன். இருந்தும் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு இல்லாம போச்சே. இத பாருங்க, ஹேமாவை நான் இங்க வச்சு பாத்துக்க வேணான்னு அவ அம்மா வீட்டுக்கே அனுப்பி வச்சிருக்கேன்.
இனிமே இங்க நீங்க 2 பேரு தான் இருக்கீங்க. இந்த வீட்டோட பேரை விளங்க வைக்க கண்டிப்பா எனக்கு ஒரு பேர குழந்தை வேணும். யாரோ ஒருத்தரோட குழந்தைய காவியா தூக்கி வச்சிட்டு இருக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்ல. நான் வெளியில விசாரிக்க சொல்லியிருக்கேன். அந்த பொம்பளை வந்தா அந்த குழந்தைய நான் தூக்கி கொடுத்துருவேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்க 2 பேருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீ இதுல ஜெயிக்கிறதோ இல்ல கலெக்டர் ஆகி பதவிக்கு போறதோ எனக்கு முக்கியம் இல்ல. இந்த குடும்பத்துக்கு அது தேவையும் கிடையாது. ஊருக்கு உழைக்கிறதெல்லாம் அப்புறம் என் வீட்டுக்கு வாரிசை உங்களால தர முடியுமா, முடியாதா? இப்படி சும்மா நின்னு பிரயோஜனம் இல்ல. ராகினி எப்போ உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல தப்பே இல்ல. இந்த குடும்பத்துல உங்களால எனக்கு எந்த நல்லதும் நடக்கலன்னா நீங்க 2 பேரும் எனக்கு மருமகளா இல்லன்னு தானே அர்த்தம். ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்தை. பின்ன என்ன செய்ய சொல்ற காவியா? உங்க 2 பேருக்கும் நான் சொல்லிக்கிறேன், இதுதான் நான் கடைசியா சொல்றதும். நான் முன்னாடியே இந்திரா கிட்ட சொன்னதுதான். என் பசங்க கிட்ட நல்ல பொண்டாட்டிங்களா நடந்துகிட்டு இன்னும் எண்ணி 10 மாசத்துல ஆளுக்கு ஒரு குழந்தைய நீங்க பெத்து தரணும். இல்லனா என் பசங்களோட வாழ்க்கை உங்களால சீரழியறதை என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. சோ என் பசங்களுக்கு கண்டிப்பா நான் இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைப்பேன். என்னால முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. அவங்க 2 பேரும் நான் சொன்னா கேட்பாங்க. குழந்தை பெத்து கொடுக்க முடியலன்னா ஒரு கல்யாணத்துக்கே அர்த்தம் இல்லைன்னு சட்டமே சொல்லுது. அதனால நான் எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. உங்க இடத்த நீங்க காப்பாத்திக்கங்க. அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ சொல்றத கேட்கறதுக்காக நான் இங்க உன்னை வர சொல்லல. நீ எந்த எக்ஸ்பிளனேஷனும் எனக்கு கொடுக்க வேண்டாம். இதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். நான் சொன்னதுதான் இங்க ஃபைனல். நீங்க 2 பேரும் போலாம். ராகினி சொன்னது எல்லாம் சரிதான். இவளுங்களை இப்படியே விட்டுட்டா ஒன்னும் சரியா வராது. தட்டி வைக்கலன்னா என் குடும்பம் வீணா போயிடும். அக்கா. இந்திரா, என்னடி அத்தை இப்படி பேசுறாங்க? எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன பண்றதுனே தெரியல. எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆகுற? எல்லாம் அந்த ராகினி அத்தை சொல்லி கொடுத்தத அத்தை பேசிட்டு இருக்காங்க. நீ அதெல்லாம் எதுவும் நினைச்சிட்டு இருக்காதக்கா. இல்ல இந்திரா, அது எப்படி என் குழந்தை இல்லன்னு சொல்லுவாங்க? எனக்கு தான் என் குழந்தை இருக்கான்ல. ஏன் அத்தைக்கு புரிய மாட்டேங்குது? அக்கா, இருக்கா. இது எதுவுமே அத்தைக்கு தெரியாதுல்லக்கா. நீ கொஞ்சம் அமைதியா இருக்கா. இல்ல இந்திரா, எனக்கு தெரியுதுல இது ஏன் குழந்தை தான்னு. அது ஏன் உங்களுக்கு மட்டும் தெரிய மாட்டேங்குது? இது இந்த குடும்ப வாரிசு இந்திரா. இது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இல்ல இந்திரா, என்னால முடியல. அக்கா, நான் எப்படி புரிய அக்கா, இங்க பாருக்கா. எதுவும் இல்லக்கா, கொஞ்சம் அமைதியா இரு. சொல்றேன்ல. இல்ல, இது ஏன் குழந்தை தான். யார் வந்து கேட்டாலும் என் குழந்தைய நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்றா. கொடுக்க மாட்டேன். அக்கா, யாரும் வந்து உன் குழந்தைய கேட்க மாட்டாங்கக்கா. அத்தை சொன்னாங்களே இந்திரா, நான் கொடுத்துருவேன்னு சொன்னாங்களே. இவன் ஏன் பையன்
இவனை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இந்திரா, யாருக்கும் கொடுக்க மாட்டேன். நீ சொல்லு இந்திரா, நீ சொல்லு, இது யார் குழந்தை? நீ சொல்லு, யார் குழந்தை? இந்திரா சொல்லு இந்திரா. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இது உன் குழந்தைதான். இது உன் குழந்தைதான்க்கா, சரியா? நான் சொல்றேன்ல, இது உன் குழந்தைதான். சரியா, புரியுதா? ஆமா ஆமா, இவன் ஏன் குழந்தைதான், ஏன் குழந்தைதான், ஏன் குழந்தைதான். இங்க ஏன் பாரு, குழந்தை? நான் சொல்றேன்ல, நான் கொடுக்க மாட்டேன். அக்கா, நான் இது கொடுக்க உன் மாட்டேன். குழந்தைதான். அக்கா, அக்கா, இங்க பாரு, அக்கா, 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 என்னாச்சுக்கா? என்ன பாருக்கா, அக்கா, இங்க பாரு, அத்தை, அத்தை, மாமா, கௌதம், அத்தை, இங்க வாங்க அத்தை. அக்கா, என்ன பாருக்கா, அக்கா, பயமா இருக்கக்கா, என்ன பாருக்கா, அத்தை, அக்கா, என்ன பாரு, அத்தை, அக்கா, 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 அத்தை, அத்தை, இங்க பாருங்க அத்தை, திடீர்னு மயக்கம் ஆயிட்டா. காவியா, எனக்கு என்ன காவியா, பண்றதுன்னே அண்ணி, தெரியல. என்னப்பா, என்னாச்சு காவியா? காவியா, காவியா தெரியல மாமா. என்ன ஆச்சு? கௌதம், நீ முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. சரிம்மா, காவியா, சீக்கிரம் டேய், பண்ணு. கௌதம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. பண்றப்பா. காவியா என்னாச்சு காவியா, உனக்கு? இங்க பாரு. எப்படி ஆச்சு இந்திரா? அக்கா பேசிட்டு தான் இருந்தா, ஏதோ திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. கௌதம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், ஒன்றும் இல்லை இந்திரா, டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, நீ பயப்படாம இரு. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு எமோஷனலா ஏதாவது பேசுனாங்களா? ஆமா டாக்டர், குழந்தைய பத்தி பேசிட்டு இருந்தா. அக்கா அந்த விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவா இருப்பா. ஒரு நிமிஷம். டாக்டர், இது இது அக்காவோட பழைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். இது நீங்களே கொஞ்சம் பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். இதுக்கு பேரு எமோஷனல் பிரேக்னு சொல்லுவாங்க. அதாவது உடல்நிலை, மனநிலைலாம் வீக்கா இருக்கிறவங்களுக்கு வர அட்டாக் மாதிரி. அட்டாக்கா? டாக்டர், டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? அக்காக்கு பயப்படுற மாதிரி ஒன்னும் ஆகலையே. இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இத பாருங்க, இப்ப எதுவும் பயப்பட வேண்டாம். இவங்க இந்த மாதிரி எமோஷனல் ஆகாம ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஏன் டாக்டர், ஃபுல் டைமா எப்படி பாத்துக்கிறது? நாங்க இங்கே இருந்து இவளையே பார்த்துட்டு இருந்தா நாங்க ஆபீஸ் போற மத்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா? பேசாம நல்ல ஹாஸ்பிட்டலா சொல்லுங்க, அட்மிட் பண்ணிடலாம். இத அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கற வியாதி இல்ல சார். இவங்க பர்சனலா பெரிய லாஸ பாத்திருக்காங்க. ட்ராமால இருந்திருக்காங்க. அவங்க மனநல பாதிக்கப்பட்டிருக்கு. டாக்டர், நீங்க சொல்லுங்க, என் அக்காவை நான் பார்த்துப்பேன் டாக்டர். பெருசா இவங்க எதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகாம பாத்துக்கோங்க. சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, எதையுமே சொல்லிடாதீங்க. சில சமயம் இவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. ரொம்ப எமோஷனல் ஆனாங்கன்னா அது அவங்க உயிரை கூட பாதிக்கும். இல்ல டாக்டர், டாக்டர், இனிமே நான் கண்டிப்பா பத்திரமா பாத்துக்கிறேன் டாக்டர். சரி, நான் கொஞ்ச நாளைக்கு மெடிசன்ஸ் எழுதி தரேன். அதுக்கப்புறம் நார்மல் ஆன பிறகு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இந்திரா, கவலைப்படாத இந்திரா. குழந்தைகிட்ட அண்ணி இருந்தாலே போதும், அவங்க சரியாயிடுவாங்க. இல்ல கௌதம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கௌதம்.
எனக்கு புரியுது இந்திரா. இப்ப என்ன பண்ண முடியும்? நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம். சரியாயிடும். சரியா? இந்தாங்கம்மா, கொஞ்ச நாளைக்கு இந்த மெடிசின்ஸை கொடுங்க. அதுக்கப்புறம் நார்மலான பிறகு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர். சரி, அப்போ நான் கிளம்புறேன். பார்த்துக்கோங்க. கண்டிப்பா டாக்டர். ம் வாங்க மேடம். விட்டுட்டு வா கௌதம். வா கதிர். அதான் அக்காவை தங்கச்சியை பாத்துக்கிறேன்டாலே. நீ போய் உன் வேலையை பாரு. ம் சரி சத்தி, இதையே பார்த்துட்டு இருந்தா என்னோட மத்த பொழப்பு தான் வீணா போகும். அத்தை, அத்தை, நீங்க பேசினதை பத்தி ஒன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன சொல்ல போற? அத்தை, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. இனிமே நீங்க அக்கா கிட்ட குழந்தை சம்பந்தமா எதுவும் பேச வேண்டாம் அத்தை. ப்ளீஸ் அத்தை. எனக்கே அக்காவை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ம் சரி, வேற யார்கிட்ட பேச சொல்ற? என்னை இப்படியே சும்மா உட்கார சொல்றியா? என் வம்சம் வளர வேணாமா? அக்கா ரொம்ப பாவம். உங்ககிட்ட என்னால சில விஷயத்த ஓப்பனா பேச முடியல அத்தை. ஆனா கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அத்தை. அது வரைக்கும் காவ்யா அக்காக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி தயவு செஞ்சு எதுவும் பேசுறாதீங்க அத்தை. இத பாரு, உங்க அக்காவுக்காக நீ பேசுற, என் குடும்பத்துக்காக நான் பேசுறேன். அவ எப்ப சரியா வருது? என் குடும்பத்துக்கு எப்ப வாரிசு வருது? இல்ல அத்தை, நீங்க சொன்ன மாதிரி நான் குழந்தைய பெத்து தரேன். நீங்க கேட்ட மாதிரி நாங்க கண்டிப்பா குழந்தைக்கு பிளான் பண்றோம் அத்தை. ஆனா நீங்க அக்காவை மட்டும் எதுவும் சொல்ல வேண்டாம் அத்தை. இத பாரு, யார் நீ? நீ எனக்கு பேர குழந்தைய பெத்து தர போறியா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இல்ல அத்தை, நான் இத பாரு, நான் வாயை மூடிக்கிட்டு பேசாம இருக்கணுங்கிறதுக்காக நீ எதையாவது சொல்லிட்டு இருக்காத. நீ தான் கலெக்டர் ஆக போறியே. இவ்வளவு நாளா வீட்டுல இருந்துகிட்டே ஒன்னும் நடக்கல. இனிமே கலெக்டர் வேலை அது இதுன்னு போயிடுவ. லீவ் கிடைக்காதுன்னு குழந்தையும் பெத்துக்க மாட்ட. இப்போதைக்கு உங்க அக்காவுக்காக என்ன சமாதானம் பண்ண வந்தியா? இல்ல அத்தை, எனக்கு நம்ம குடும்பமும் முக்கியம்தான். நான் கண்டிப்பா இத பார், இப்ப கூட உன் கலெக்டர் போஸ்டிங்காக தானே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்த. நீ குழந்தை பெத்துக்கிறேன்னு சொன்னா நான் எப்படி நம்புறது? கிளம்பு. அத்தை 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 ப்ளீஸ் அத்தை. எனக்கு எனக்கு என்னோட கனவு எவ்வளவு முக்கியமோ நம்ம குடும்பத்தோட அமைதியும் எனக்கு அவ்வளவு முக்கியம் அத்தை. அதை விட என் அக்காவோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அத்தை. நான் அதை காப்பாத்துறதுக்காக என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் கண்டிப்பா செய்வேன் அத்தை. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் நம்புங்க அத்தை. கைய விடு. நான் வரேன் அத்தை.
ஓகே சார். ஆ, நீங்கள் கொட்டேஷனோட ஆஃபீஸ்க்கு வாங்க. நான் கதிர்கிட்ட சொல்லிடுறேன் சார். சரி, ஓகே சார், தேங்க்யூ. அம்மா, ஜேஆர் இண்டஸ்ட்ரியிலேருந்து நாளைக்கு ஒருத்தர் நம்ம ஆஃபீஸ்க்கு வராருமா. நீங்கள் கதிர்கிட்ட சொல்லிடுங்கம்மா. ம் சரி. ஏம்மா ஒரு மாதிரி இருக்கீங்க? அன்னைக்கு மாதிரி ஊருக்கு கிளம்பிட்டாங்கன்னு கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, விடு. மா, என்னம்மா? ஜெயா, என்ன ஜெயா, என்னாச்சு? புதுசா என்ன இங்க ஆக வேண்டியிருக்கு? காலையில இருந்து எத்தனை கலாட்டா. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு யுகம் போற மாதிரி இருக்கு. நினைச்சாலே டென்ஷனா இருக்கு. சரிக்கா, அந்த மாதிரி ஆட்கள் நம்மள சுத்தி இருக்காங்க. நாம் என்ன செய்யறது?